Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எஸ்எம்சி பேஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம அடுத்த பை எங்கே இருக்குது அடுத்த செல் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக இங்கே அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பையோ ஒரு செல்லை வந்து என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ எல்லாருமே கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஹீரோ ஹிஸ்ட்ரியில் ஒரு செல் வந்து எடுத்துருந்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி பாஸ் பண்ணி நான் வந்து இப்போது என்ன சுச்சுவேஷனில் இருக்குது ரியல் அக்கௌண்ட் அப்படின்றத பற்றின வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். எப்படி பண்ணால் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணணும்னா என்ன தேவை அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். அவ்வளோதான். எந்த ஒரு என்ட்ரியும் பார்த்து அட்ராக்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு செட்டப்பையும் பார்த்து நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு ரூல் போட்டிங்கன்னா அதுக்கு 1 மந்த்தோ 2 மந்த்தோ மார்க்கெட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா அது ஹைலி பொட்டென்ஷியலான என்ட்ரியாக இருக்கும். அது ஃபெயில் ஆனாலும் நம்ம அதை ஈஸியாக ரெக்கவர் வந்து பண்ண முடியும். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணி அது ஃபெயில் ஆகுது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணும்போதே அந்த செட்டப் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த இப்போ ஒரு டிமாண்டுக்கு இந்த டிமாண்டுக்கு நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் பை போகலான்ட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம். மார்க்கெட் இங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் வந்து எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டிமாண்டுக்கு வர வரலும் இந்த மார்க்கெட்லாம் என்னென்ன பண்ணிட்டு வரான்றத கரண்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு செட்டப் போட்டுட்டு வாங்க. அப்போது கரண்ட் மார்க்கெட் செட்டப் இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகும்போது கரண்ட் மார்க்கெட் செட்டப் பவர்ஃபுல்லாக இருக்கா, டிமாண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கரண்ட் மார்க்கெட் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். கரண்ட் மார்க்கெட் நாலேஜ் இருந்தால் ஈஸியாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இந்த மார்க்கெட்டில். ஓகேங்களா? அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்து ஓகே அதை பற்றின வீடியோ வந்து போடுறேன். அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். சிம்பிள் தான். ஓகேங்களா? ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டிபி வந்து கொடுத்துருந்தோம், ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்து 2 ஃபேஸ் பாஸ் பண்ணி ரியல் அக்கௌண்ட் வந்த அன்னையிலேருந்தே நான் ட்ரேடு பண்ணி 8 ட்ரேட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 8 ட்ரேடு பண்ணியிருக்கேன். 8மே எஸ்எல். ஓகேங்களா? 8மே எஸ்எல். இந்த 8 ட்ரேட்ஸுமே என்னோட ரிஸ்க்குள்ளே தான் இருக்குது, எல்லா ட்ரேடுமே. ஓகேங்களா? ஸோ $130 வந்து $125லேருந்து $130 வந்து என்னால் ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நான் எடுத்திருக்கிற ரிஸ்க்கு 100. அதுலேயும் கொஞ்சம் பிரேக் ஈவன் பண்ணி ஒரு 60 லாஸு, அப்புறம் 50, 70 இந்த மாதிரி லாஸஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் ட்ரேடில் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக 8 எஸ்எல், $800 வந்து எனக்கு வந்து லாஸ். 8 ட்ரேடுமே லாஸு, $800 வந்து லாஸ். ஸோ நமக்கு லாஸ் ஆகுறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. லாஸ்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் ட்ரேடு தான். ஓகேங்களா? மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ன்ற ஒரு ட்ரேடு இருக்கும்போது லாஸ்ன்ற ஒரு ட்ரேடு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ன்ற ஒரு ட்ரேடு இருக்கும்போது ப்ராஃபிட்ன்ற ட்ரேடும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் லாஸ் ஆகுது அப்படின்னா அது நம்மளோட ரிஸ்க்குள்ளே ஆனால் போதும், எவ்வளோ லாஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 8 எஸ்எல் அப்படின்றது 20 எஸ்எல் கூட நான் ஈஸியாக ஒரே ட்ரேடில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து மேலே ஐக்கானில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய்ட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோ பாருங்கள். மேலே ஐக்கானில் லிங்க் வரல அப்படின்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். ஒரு 1 ஹவர் வீடியோ இருக்கும். சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 20 எஸ்எல் கிட்டத்தட்ட 20 or 18 எஸ்எல் கிட்ட ப்ளேஸ் வந்து ஆகிடுச்சு, அதுவும் ஃபண்டடில். ஓகேங்களா? 18 எஸ்எல் கண்டினியூஸ்னாக வந்து எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஒரே டிபியில் வந்து எல்லாமே ரெக்கவர் பண்ணி 8%க்கு கொண்டு வந்துட்டேன். எஸ்எல்லாம் கவர் பண்ணி 8%க்கு கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ
எஸ்எல் அப்படின்றது நார்மலான விஷயம் தான். ஓகேங்களா? அது பயந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது எடுக்க முடியாது. சரி, ஓகே. இதை வந்து நம்ம $800 வந்து லாஸு. ஸோ $1240 வந்து நம்ம ஒரே டிபி வந்து ஒரு ட்ரேடில் டிபி வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான ப்ராஃபிட் தான். ஏன்னா இங்கே போட்டது நான் எப்பயுமே ரிஸ்க் எடுக்கிறத விட இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். $100 ரிஸ்க் எடுக்கிற இடத்துல $74 தான் ரிஸ்க் எடுத்திருந்தேன். ஸோ கரெக்டான ரிஸ்க் எடுத்திருந்தா கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கும். ஏன்னா ஓவராக நான் வந்து லாஸ் பண்ணிட்டனால இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா $440 வந்து ப்ராஃபிட்டில் தான் இப்போ இருக்கேன். ஓகேங்களா? சரி. ஸோ அந்த வீடியோவில் வந்து எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலே இருந்து கீழே வரான். ஸோ இங்கேருந்து வந்து செல் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. இப்போது செஷன்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கரண்ட் மார்க்கெட், கரண்ட் ஸ்ட்ரக்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக பை ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டிமாண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து போவோம். ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எஸ், ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் தான் விஷயம் இருக்குது. ஸோ இதில் இருந்தால் நம்ம கரெக்டாக வந்து ட்ரேட்ஸ் வந்து கரெக்டாக பிடிக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்குது. இதுவும் ரீஃபண்ட்மெண்ட் தான். ஸோ 2 ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி, ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணதுலேருந்து நம்ம செட்டப் வந்து போடுவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்றதே நம்ம ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இது பிஓஎஸ், இது சோச், இது வந்து எடுத்துகிட்டு என்னோட சேனலில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? 4 ஹவரை மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் வந்தாச்சு. இப்போது 1 மினிட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 1 மினிட்டில், சாரி 5 மினிட்டில் இது பிஓஎஸ். இந்த பிஓஎஸ் வந்து மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு அடுத்தது இங்கே சோச் வந்து எடுத்துட்டான். ஸோ இதில் வந்து இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து பை ஆவான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் உள்ளே வந்தால் 1 மினிட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ இப்போ 1 மினிட்டில் நம்ம ஆக்சுவலாக 5 மினிட்டில் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? 5 மினிட்டில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ பெட்டர் ரிஸ்க் ரிவார்டுக்காக நம்ம என்ன பண்ணோம், 1 மினிட்டுக்கு வந்து என்ட்ரி வந்து போகிறோம். ஓகேங்களா? 1 மினிட்டுக்கு என்ட்ரி போகிறோம். ஸோ இப்போ இந்த 1 மினிட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டோம் 1 மினிட்டுக்கு. ஸோ இந்த 1 மினிட்டில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து கொடுக்குறான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோச் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ் மேலே சோச். சோச்ன்றது எங்கே ஆகுது, இங்கே நடக்குது சோச். ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் வந்து நடக்குது. சரி, ஓகே. அப்போது டிமாண்ட் அப்படின்றது எங்கே இருக்குன்னா, இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஒரு டிமாண்ட், அடுத்தது இது ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? சரி, இந்த 2 டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த 2 டிமாண்ட்லேயும் நம்ம பை வந்து போகலாம். ஸோ இந்த டிமாண்டில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பை கொடுக்கல இந்த இடத்துல. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? இப்போது இந்த டிமாண்டில் நான் ஏன் பை போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 மினிட்ல இருக்கும். எக்ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணுறது தான் டோட்டலி பெஸ்ட்டு. எக்ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணுறது ஒரு அதிகமாக லாஸ் வந்து ஆகாது. அதனால தான் எக்ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு மூவ் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு 2 பிரேக் நடந்திருக்கு. இப்போது இந்த சோச் வந்து இங்கே ஆயிடுச்சு. ஸோ சோச்ன்றது இப்படி ஆயிடுச்சு. ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்படியே 1 மினிட்ல பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது அடுத்த பிரேக்குக்கு. ஓகேங்களா? அடுத்த பிரேக்குக்கு. அது இல்லாமல் ஃப்ளிப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ளிப்பும் இருக்குது. ஃப்ளிப் எங்கே கன்ஃபார்ம் ஆகுது, இந்த ஒயிட் கலர் கேண்டில் தான் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது ஃப்ளிப்புன்ற ஒரு என்ட்ரின்றது இங்கே தான் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தால்
ஃபுல்லாக எடுத்துட்டு எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் வந்து கொடுத்துட்டான். ஸோ இப்போ என்ட்ரி வந்து போயிருந்தா ரெண்டுமே நமக்கு பிரேக் ஈவன் தான். நோ, இப்போ எஸ்எல் வந்து ஹிட் ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டில் நான் வந்து கன்ஃபார்மாக இங்கே தான் வரும்ன்ட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் சேஃபஸ்ட் என்ட்ரி. மார்க்கெட் இங்கே வரத்துக்கு தான் ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஈவன் என்ட்ரியாக தான் இருந்திருக்கும் ரெண்டுமே. பட் இப்போ இது வந்து பிரேக் ஈவன் என்ட்ரின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எடுக்கும்போது லாஸ் ஆனால் அது வந்து நமக்கு லாஸாக இருக்கும். ஸோ இந்த டிமாண்டை நான் வந்து எடுத்துகிட்டு இதில் தான் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அடுத்த பிரேக்குன்றது இங்கே நடந்துருச்சு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பிரேக். அதோட டிமாண்டில் மார்க்கெட் வந்து இங்கே எடுத்துகிட்டு இப்போ மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ இங்கே கொடுக்குற என்ட்ரிஸ் எல்லாம் இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, இங்கே கொடுத்துருக்கு, இங்கே கொடுத்துருக்கு, இங்கே கொடுத்துருக்கு, அடுத்தது இங்கே கூட கொடுத்துருக்கு. இது எல்லாமே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லண்டன்றது எங்கே முடியுது? இந்த இடத்துல முடியுது. ஓகேங்களா? சாரி, நியூயார்க்குன்றது இந்த இடத்துல முடியுது. ஸோ நியூயார்க்குக்கு மேலே 1 மினிட்ல என்ட்ரி வந்து போகக்கூடாது. இப்போ மார்க்கெட் இங்கே ஒரு இப்போது இந்த இடத்துல வந்து பிஓஎஸ், அப்போது இந்த இடத்துல மேலே இது ஒரு பிரேக், அடுத்தது கீழே ஒரு பிரேக். அப்போது இந்த இடத்துல ஒரு சப்ளை எடுத்து மார்க்கெட் கீழே வரான். ஓகேங்களா? அப்போது இது ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம எடுக்கலாம். இதையும் ஒரு ஸ்ட்ரக்சராக எடுக்கலாம். டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். அப்போது இதை சோச்சுன்னு எடுக்கலாம். அப்போ இதை வந்து டிமாண்டுன்னு எடுக்கலாம். ரைட்டா? இந்த டிமாண்டை வந்து பிரேக் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் பிரேக் வந்து பண்ணியிருக்கான். ஸோ அடுத்தது மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான், ஃபுல்லாக வந்து போயிட்டான். பட் என்னோடய ஸ்டில் என்ட்ரி இங்கே தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அடுத்தது ஓப்பன் பண்ணி இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இந்த என்ட்ரிக்கு வந்துட்டு மேலே போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி தேவை. ஓகேங்களா? அப்போது இது ஒரு பிஓஎஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இப்போ இது ஒரு பிஓஎஸ், அப்போது இது வந்து இன்டியூஸ்மெண்ட், இது இன்டியூஸ்மெண்ட். அப்போ இது வந்து என்ன? டிமாண்ட். அப்போது மார்க்கெட் இப்படி வந்து இந்த டிமாண்டில் இருந்து இப்படி பை போகலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த டிமாண்டில் பை போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் நம்ம 1 மினிட்ல இருக்கோம். அப்போது நம்மளால் இந்த இடத்துல 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து போக முடியாது. அப்போ இதை அவாய்ட் பண்ணிடலாம், இந்த என்ட்ரியை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்டில் நம்ம இந்த இடத்துல டிமாண்ட் வந்து போட்டிருக்கோம். இந்த என்ட்ரி ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. நான் இங்கே தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகாமல் மேலே வந்து போயிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன். பட் மார்க்கெட் வந்து வராமல் போயிட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா என்னோடய கேபிட்டல் எப்பயுமே சேஃபாக இருக்கணும். அதுதான். ஓகேங்களா? என்ட்ரி மிஸ் ஆனால் மிஸ் ஆகிட்டு போகுது. ஏன்னா நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிக்கிட்டே இருக்கும், எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மிஸ் ஆனால் மிஸ் ஆகிட்டு போகுது. பட் நம்மளோட கேபிட்டல் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். நான் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம்லேயே பிடிச்சிட்டு இருக்கேன்? நம்ம அப்படி நடுவில் நீங்கள் பை போட்டிருந்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி, அடுத்தது ஒரு என்ட்ரி, மூணாவது ஒரு என்ட்ரி, 3 என்ட்ரியுமே கிடச்சிருக்குமே ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராசை இருந்தாலே நம்ம இதில் காசு சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா? பணம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். ஸோ இந்த லாஸ்ட் டிமாண்டை வந்து நான் பைக் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டிமாண்ட் அப்படின்றது ஒரு பியூரஸ்ட் 50% டிமாண்ட். ஓகேங்களா? அப்போது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரதான் சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? இந்த செகண்ட் ரீஃபண்ட்மெண்ட் வர்றதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போது நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம்லேயே வந்து எடுக்கலாம். இது ஃபெயில் ஆகிட்டா கூட அடுத்த என்ட்ரி பிடிச்சி ப்ராஃபிட் வந்து பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம். பட் நடுவில் போயிட்டு நம்ம இங்கெல்லாம் போய் லாஸ் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி, 3 என்ட்ரி, 4வது என்ட்ரி கூட கிடச்சிருக்கு. அதுலேயும் நம்ம போயிருந்தோம் அப்படின்னா இன்கேஸ் லாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா பெரிய லாஸாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரேடு. ஓகேங்களா? அப்போது இதுக்கு கீழே இதுலேயே வந்து நீங்கள் என்ட்ரி போடலாமே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த என்ட்ரி லாஸ் ஆனாலும் ஆகிட்டு போகுது. ஆனால் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 3 எஸ்எல் வாங்கிட்டு இங்கேயே வந்துச்சுன்னா 4வது எஸ்எல் வாங்கும். ஆனால் இப்போது இது எஸ்எல் வாங்குச்சு அப்படின்னா ஒரு எஸ்எல்லாக தான் இருக்கும். அடுத்ததில் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 50%க்கு மார்க்கெட் வரும்போது, அதாவது இந்த செகண்ட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரும்போது ரொம்ப ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பை இருக்கும்.
அது வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இங்கேருந்து டிமாண்டை தொட்டோன்னே ஒரு பை வந்து மார்க்கெட் போயிருக்கு வேகமாக. அதே மாதிரியே மார்க்கெட் செல்லும் ஆயிருக்கு, வேகமாக செல்லும் ஆயிருக்கு. அதையும் கவனிக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல 15 மினிட்ஸில் நம்ம ட்ரெண்டு வந்து மார்க் பண்ணிட்டு வந்தோம், செல்லெல்லாம் பண்ணோம், ப்ராஃபிட் வந்து பண்ணோம். அப்போது இந்த இடத்துல பிவைஸ் வந்து பண்ணியிருக்கு. இது எல்லாமே நான் லிக்விடிட்டின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பாருங்கள், மார்க்கெட் மேலே வரதுக்கு முன்னாடி லிக்விடிட்டின்னு தான் சொல்லியிருந்தேன். அப்போது இது ஒரு லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைலையும் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து இந்த டிமாண்டுக்கு உள்ளே போகலாம். அப்போது நான் இந்த ட்ரேடை லாஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஒரு ட்ரேடு லாஸ் பண்ண முடியும், 2 ட்ரேடு லாஸ் பண்ண முடியும். தேவையில்லாமல் நடுவில் போயிட்டு லாஸ் பண்ணக்கூடாது. பட் இந்த 1 மினிட்ல இங்கே கொடுத்துருக்க என்ட்ரிலாம் பிரேக் ஈவன் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? பிரேக் ஈவன் கொடுத்தனால ப்ராப்ளம் இல்லை. பட் நான் என்ட்ரி வந்து போகலை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எகன் கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ரைட்டா? அப்போது இங்கே சப்ளை வந்து இருக்குது 15 மினிட்ஸில் 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு இந்த பிரேக் நடந்தது. இதையும் நான் சொல்லியிருந்தேன், இங்கே என்ட்ரி இருக்குது, பட் நான் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டேன். டிமாண்ட்லேருந்து பை வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு சப்ளையில் நமக்கு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு சப்ளையில் இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நம்ம 5 மினிட்டுக்கே போவோம், ஏன்னா 5 மினிட்ல தான் அங்கே ரீஃபண்ட் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது, இப்படி வந்து எடுத்துக்கலாம். இங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்கான். ஸோ அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் இதுக்கு வந்துட்டும் கூட செல் ஆகலாம். ஓகேங்களா? இப்படியும் வந்து சான்சஸ் வந்து இருக்குது, செல் ஆகலாம். ஸோ என்னோடய சஜஷன், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு டிமாண்டுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து பை போகலாம், இல்லைனா இது பிரேக் பண்ணிட்டு கீழே இருந்து பை போகலாம். எது பண்ணாலும் இது இந்த இடத்துல நமக்கு எஸ்எல் அடித்தாலும் சரி, அடுத்த என்ட்ரி கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே விடக்கூடாது, பிடிக்கணும், ப்ராஃபிட்டுக்கு வந்து பிடிக்கணும். இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு செல்லும் ஆகலாம். இப்போ மார்க்கெட் இருக்குது, இப்படியே கூட செல்லும் ஆகலாம். வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு தான் செல் ஆகணும் அப்படின்னும் கிடையாது. ஓகேங்களா? சரி, 15 மினிட்ஸில் மிட்டிகேஷன். அதே 15 மினிட்ஸில் ஒரு பெரிய ஒரு சப்ளை கேண்டல் இருக்குது. அங்கே தான் மார்க்கெட் இப்போ திரும்பி நின்றுட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ திரும்பி நின்று இந்த இடத்துல ஒரு சோச்சும் கொடுத்துருக்கான். பட் இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, செல் வந்து போவான், இது வரைக்கும் வந்தானா போவான். இந்த சப்ளை வந்து எடுத்துகிட்டு கீழே போக சான்ஸ் இருக்குது. நம்ம செல் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. இந்த செல்லெல்லாம் எப்படின்னா, எஸ்எல் அடித்து அப்படியே வந்து எஸ்எல் அடித்து கீழே வந்து மறுபடியும் எஸ்எல் அடித்து போகும். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பை பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பிளான். சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது ப்ரோ உங்ககிட்ட அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.